ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 40 இன்ச் சைஸ் உடம்பு உள்ளவங்களுக்கு வந்து க்ளோஸ் நெக் வச்சு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். வாங்க இதை வந்து எப்படி கட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை வந்து சிங்கிளாக ஒரு ஃபோல்டு பண்ணி எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா அகலத்தை, அதாவது துணியோட அகலத்தை வந்து சிங்கிளாக ஒரு ஃபோல்டு பண்ணியிருக்கேன். கரைப்பகுதி பார்த்திங்கன்னா உயரத்துக்கு வர மாதிரி மடித்து எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம எப்படி அதோட அளவு மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் கீழே மடித்து தைக்கிறதுக்காக 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். இது ப்ளவுஸோட பின் பக்கத்தில் கீழ் பகுதியில் மடித்து தைக்கிறதுக்கு இந்த 1.5 இன்ச் அலவன்ஸ் விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இது வந்து உடம்போட சுற்றளவு 40 இன்ச்சு அளவு உள்ளவங்களுக்கான அளவு. இப்போ அடுத்ததாக உயரம் பார்த்திங்கன்னா கரெக்டான அளவு வந்து 14 இன்ச்சு. அது கூட ஒரு 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காகவும் சேர்த்து 14.5 இன்ச்சில் நான் மார்க் பண்ணி எடுக்கிறேன். பார்த்திங்கன்னா நம்மளோட 1.5 இன்ச்சு மடிப்புக்கு விட்டுருக்கோம் பாருங்கள், அந்த லைனில் இருந்து மேல் பக்கமாக 14.5 இன்ச்சில் ப்ளவுஸோட உயரம் எடுத்துக்கலாம். இப்போ இதையுமே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் ஷோல்டருக்கு தனியாக மார்க் பண்ணலை. நம்ம உயரம் எடுத்த அளவோட அந்த 1/2 இன்ச்சை ஆட் பண்ணி 14.5 இன்ச்சில் மொத்த உயரத்தை நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்ததாக கழுத்தோட அகலம் க்ளோஸ் நெக்குக்கு 1.5 இன்ச்சு கொடுத்தா போதும். 1.5 இன்ச்சை ஃபோல்டிங்கிலேருந்து நம்ம எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். இது கழுத்தோட அகலம். அடுத்ததாக இதுக்கு வந்து கழுத்தோட இறக்கம் கொடுக்கலாம். கழுத்தோட இறக்கம் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு. நம்ம உயரம் எடுத்து மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க, அந்த லைன்லேருந்து கீழ் பக்கமாக 3 இன்ச்சு கழுத்தோட இறக்கம் மார்க் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்மளோட கழுத்தோட அளவு. அடுத்ததாக இதுக்கு வந்து ஷோல்டர் மார்க் பண்ண போகிறோம். இப்போ ஷோல்டர் பார்த்திங்கன்னா ஃபோல்டிங்கிலேருந்து 6.5 இன்ச்சு கொடுக்குறேன். இப்போ இதுவுமே பார்த்திங்கன்னா நம்மளோட ஷோல்டரும் ஸ்லீவும் ஜாயின் பண்ணுறதுக்கான 1/2 இன்ச்சு தையலோட சேர்த்து தான் இந்த 6.5 இன்ச்சை நான் வந்து மார்க் பண்ணுறேன். இதுக்கு தையலுக்கு வந்து நான் எதுலேயுமே தனியாக கொடுக்கல, எல்லாத்தையுமே அதோட ஆட் பண்ணி தான் கொடுக்குறேன். அந்த 1/2 இன்ச்சு தையலோட சேர்த்து ஷோல்டருக்கு 6.5 இன்ச்சு. அடுத்ததாக ஆம்ஹோல் இறக்கம் 5.5 இன்ச்சு. இதுதான் நம்மளோட பின்பக்கத்துக்கு தேவையான அளவு. அதாவது க்ளோஸ் நெக் வைக்கும்போது இந்த அளவு கொடுக்கும்போது உங்களுக்கு அது வந்து கரெக்டாக இருக்கும். 40 இன்ச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து ப்ளவுஸ் அளவு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. க்ளோஸ் நெக் ப்ளவுஸ் அப்படின்னா இதே அளவு கொடுத்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஆம் ஹோல் ஷோல்டர் எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததாக உடம்போட சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 40 இன்ச்சு அப்படிங்கும்போது பின்பக்கத்தோட ஒரு பக்கம் மட்டும் 10 இன்ச்சு, அதையும் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இடுப்பு பக்கத்துலேயும், அதாவது ஃபோல்டிங்க்கு நம்ம விட்டுருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துலையும் அதே 10 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா பின்பக்கத்துலேருந்து நம்மளோட டாட்டுக்கும் சேர்த்து தான் நான் கொடுத்துருக்கேன். பின்பக்க டாட்டுக்கும் சேர்த்து தான் அந்த 10 இன்ச்சை ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துடலாம். நம்ம டாட்டுக்கு தனியாக மார்க் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இதே மாதிரியே கரெக்டாக மேலே எத்தனை இன்ச் கொடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு கீழே கொடுத்து நீங்கள் டாட் பிடிக்கும்போது கரெக்டாக வரும். அடுத்ததாக சைடு ஜாயின் பண்ணுறதுக்காக 1 இன்ச்சு தையல் அலவன்ஸ் விட்டுக்கிறேன். நம்ம தைக்கிறதுக்கு சைடு தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கேன். அதையும் நீங்கள் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துக்கலாம். இதுதான் நம்மளோட பின்பக்கத்தோட மொத்த அளவுகளை. இதையே மார்க் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக ஆம்ஹோல் வளைவு 1 இன்ச்சு ஷேப் கொடுக்கறதுக்காக 1 இன்ச் அந்த கார்னர்லேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணி நீங்கள் அந்த வளைவு ஷேப் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து டவுட் இல்லாமல் அந்த வளைவு வந்து கரெக்டாக வரும். அதேமாதிரி பின்பக்க ஆம்ஹோலில் வந்து துணி சுருக்கம் இல்லாமல் நல்லா கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஆம்ஹோல் வளைவு கொடுக்குறது. இதுதான் நம்மளோட கரெக்டான அளவு. அதே மாதிரி நெக்கோட ரவுண்ட் ஷேப்பும் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். பேக் சைடு பார்த்திங்கன்னா இதே அளவு வச்சு நீங்கள் ப்ளவுஸை வந்து கட் பண்ணிடலாம் 40 இன்ச் அப்படிங்கும்போது. இப்போ சிங்கிளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கரைப்பகுதி பார்த்திங்கன்னா உயரத்துக்கு வர மாதிரி நம்ம சைடில் உயரத்துக்கு வர மாதிரி நம்ம மடித்து எடுத்துருக்கோம். அகலத்தை தான் சிங்கிளாக ஒரு ஃபோல்டு பண்ணி நம்ம இந்த அளவை வந்து மார்க் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ ஆம்ஹோல் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். அதாவது க்ளோஸ் நெக் அப்படிங்கும்போது கஷ்டமே கிடையாது. ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி எடுக்கலாம். நார்மலாக நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுற மாதிரியே தான். பாருங்கள், இப்போ
பின்பக்கம் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா துணி இருக்குது. இதில் தான் நம்மளோட ப்ளவுஸோட முன்பக்கம் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். பாருங்கள், இதை பின்பக்க துணி அப்படியே மேலே ஆப்போசிட்டில் அப்படியே எடுத்துக்கலாம். அதாவது ஃபோல்டிங்கில் வர மாதிரியே பின்பக்கம் எப்படி ஃபோல்டிங் வந்திருக்கோ அதே மாதிரி ஃபோல்டிங் மேலே ஃபோல்டிங் வச்சு இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா இந்த பின்பக்க அளவை அப்படியே மார்க் பண்ண போகிறோம். இப்போ பின்பக்கமும் முன்பக்கமும் ஒரே அளவில் தான் இருக்குது ப்ளவுஸோட உயரம் பார்த்திங்கன்னா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பின்பக்கத்தோட கரெக்டான அளவை அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். சுற்றளவு, அதே மாதிரி ஆர்ம் ஹோல், ஷோல்டர், நெக்கில் பார்த்தீங்கன்னா உங்களோட சுற்றளவு அதாவது அகலம் மட்டும்தான் எடுத்திருக்கேன். நெக்கோட அகலத்தில் இப்போ பின்பக்க துணியை நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், நெக்கோட அகலம் மட்டும்தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன், இறக்கம் மார்க் பண்ணலை. இந்த அகலத்தை ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு நீங்கள் இறக்கம் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 5 இன்ச்சு வந்து முன்பக்கத்துக்கு கழுத்தோட இறக்கம் கொடுக்குறேன் 5 இன்ச்சு. அந்த 5 இன்ச்சை மார்க் பண்ணி நார்மலாக நம்ம ஷேப் கொடுத்து பாருங்க, அதே மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப் கொடுத்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோல். ப்ளவுஸ் அப்படிங்கும்போது முன்பக்கம் ஆர்ம் ஹோல் வளைவு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம விடணும் வளைவு. அந்த உள்பக்க வளைவை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வளைவு வருதோ அதே இடத்துல 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணால் போதும். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த லைன் 2 லைனுக்குமே கேப் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டாட். நம்மளோட டாட் தான் நமக்கு முக்கியமானது முன்பக்கம் அப்படிங்கும்போது. இப்போ அந்த டாட்டோட உயரத்தை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். உயரம் பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு கொடுக்குறேன். ஷோல்டர்லேருந்து கீழே 9 இன்ச்சு. இது ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கும் சேர்த்து தான் நான் 9 இன்ச்சு கொடுக்குறேன். இது ஷோல்டர் தனியாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஷோல்டர் லைன்லேருந்து 9 இன்ச்சு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி டாட்டோட இறக்கம் 3.5 இன்ச்சு. இதுவும் பட்டியும் முன்பக்க துணியும் ஜாயின் பண்ணுறதுக்காக தையலோடு சேர்த்து தான் அந்த 3.5 இன்ச்சு நான் கொடுக்குறேன். இப்போ இதுதான் நம்மளோட முன்பக்கத்தோட உயரம். இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இப்போ முன்பக்கம் உயரம் நமக்கு கிடச்சிருச்சு. அதே மாதிரி டாட் பிடிக்கிற இடமும் நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்ததாக டாட்டோட அகலம் நம்ம மார்க் பண்ண போகிறோம். அகலம் மார்க் பண்ணும்போது நமக்கு வந்து இதில் கொக்கிப்பட்டி சைடில் வந்து இப்போ நம்ம ஓப்பன் கொடுத்து நம்ம கட் பண்ணி தைக்கும்போது வந்து கொக்கிப்பட்டி ஜாயின் பண்ணோம். அதுக்காக ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுக்கலாம். விட்டுட்டு அதே மாதிரி நம்மளோட அளவோட 1/2 இன்ச்சு ஆட் பண்ணி நம்ம மார்க் பண்ணுறோம். இப்போ எனக்கு வந்து 3.5 இன்ச்சு கரெக்டான அளவுனா 1/2 இன்ச் வந்து தையலுக்காக சேர்த்து 4 இன்ச்சில் டாட்டோட அகலம் மார்க் பண்ணிவிடுங்க. கீழையுமே அதே மாதிரி 4 இன்ச்சு மார்க் பண்ணி இதையும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இதுதான் நம்மளோட டாட், முன்பக்க டாட் வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதோட அகலம் 1.25 இன்ச் நான் கொடுக்குறேன். 2 பக்கமே சென்டர் லைன்லேருந்து 2 பக்கமே அந்த 1.25 இன்ச்சை மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணி டாட்டோட பாயிண்ட் வரைக்கும் அதை வந்து ஜாயின் பண்ணிடலாம். அந்த மாதிரி கிராஸாக லைன் கொடுத்து ஜாயின் பண்ணிடலாம். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டாட்டு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு டாட்டு குறித்த உடனே நம்ம 2வது டாட்டு ஈஸியாக குறிச்சிடலாம். அதாவது டாட்டோட டிஸ்டன்ஸ் கொடுத்து நம்ம மார்க் பண்ணி 2வது டாட்டும் 3வது டாட்டும் பிடிக்க போகிறோம். டாட்டோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச்சு கொடுக்குறேன். அதாவது ஃபஸ்ட்டு டாட்லேருந்து 1.25 இன்ச்சு டிஸ்டன்ஸ் கொடுத்து ஆர்ம் ஹோல் சைடை வர டாட்டையும் கொக்கிப்பட்டி வர சைடு டாட்டையும் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான மெத்தடு தான். இப்போ அடுத்ததாக பட்டியோட ஷேப் கொடுக்க போகிறோம். பட்டியோட ஷேப்புக்கு கொக்கிப்பட்டி சைடு 1 இன்ச்சு கீழேருந்து மேல் பக்கமாக எடுக்கிறேன். அதாவது மொத்த உயரம் எடுத்ததுலேருந்து மேல் பக்கமாக கொக்கிப்பட்டி சைடு 1 இன்ச்சு, ஆர்ம் ஹோல் சைடு 1.5 இன்ச்சு கொடுக்குறேன். இந்த அளவை மார்க் பண்ணி உங்களோட டாட்டோட சைடு எடுத்துருக்கோம் பாருங்கள், 1.25 இன்ச்சு ஷேப் கொடுத்தாலும் அந்த லைனோட இதை ஜாயின் பண்ணிடலாம். அந்த மாதிரி 2 பக்கமே இந்த மாதிரி அந்த லைனை கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து அந்த பட்டியோட ஷேப் கிடச்சிரும். இதுதான் நம்மளோட முன்பக்கத்துக்கு தேவையான அளவு. பார்த்திங்களா தெரியும், ரொம்பவே ஈஸியான மெத்தடில் தான் நம்ம இதை வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுறோம். இப்போ மார்க் பண்ணியாச்சு எல்லாமே. இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதேமாதிரி ஆம்ஹோல் சைடு பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு உள்பக்க வளைவு கொடுத்துருக்கோம். அந்த லைனில் நம்ம இதை கட் பண்ணி எடுக்கணும். பட்டியோட ஷேப்பு பாருங்க, நம்ம முன்பக்க துணியும் இப்போ வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. ரொம்பவே ஈஸியாக வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா நமக்கு துணி இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், முன்பக்க அளவு வந்து நம்ம ஈஸியாக கட் பண்ணாச்சு.
அதே மாதிரி கீழேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்குது. அதே மாதிரி சைட்லேயும் நமக்கு எக்ஸ்ட்ரா துணி நிறையவே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்து நம்ம ஏற்கனவே சிங்கிளாக ஒரு ஃபோல்டு பண்ணி தான் எடுத்திருக்கோம். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா துணி இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்மளோட ஸ்லீவையும் பட்டி அதே மாதிரி கொக்கி பட்டி கழுத்து பகுதிக்கு தேவையான துணியை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஃபோல்டு பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி உங்களோட ஸ்லீவ் பகுதியும் பட்டியும் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ ஒரு சைட்லேருந்து ஃபோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 மடிப்பு வந்துடும். இந்த 4 மடிப்பு வந்த இடத்துல வந்து உங்களோட ஸ்லீவை கட் பண்ணிக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட பட்டி துணி, கீழே இருக்க துணிகளில் வந்து கொக்கி பட்டி, நெக்கு எல்லாமே நெக் பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஸ்லீவும் நான் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் அந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் 4ஆக மடித்து எடுத்திருக்கேன். இப்போ கரைப்பகுதி கீழே இருக்கிறதுனால நான் கீழே மடித்து தைக்கிறதுக்கு, அதாவது ஸ்லீவுக்கு கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு விடுறேன். சப்போஸ் கரைப்பகுதி இல்லைன்னா நீங்கள் 1.5 இன்ச்சு விடணும். இப்போ கரைப்பகுதி கீழே இருக்கிறதுனால மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு விட்டுருக்கேன். அடுத்ததாக ஸ்லீவோட உயரம். ஸ்லீவோட உயரம் 8 இன்ச்சு உயரம். அதோட 1/2 இன்ச்சு ஆட் பண்ணி 8.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்ததாக ஷேப் கொடுக்கறதுக்காக அந்த 8.5 இன்ச்சு உயரத்துலேருந்து உள் பக்கமாக 3 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அந்த 3 இன்ச்சில் நம்ம வந்து இப்போ ஸ்லீவோட அகலம் எடுக்கலாம். ஸ்லீவோட அகலம் பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு கொடுக்குறேன். இந்த 9 இன்ச்சு கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்லீவ் பத்தலைங்கிற பிரச்சனையே வராது. ஈஸியாகவே ஸ்லீவ் ஜாயின் பண்ணி நமக்கு எக்ஸ்ட்ரா தான் துணி வரும். அதனால் ஸ்லீவ் பத்தலை அப்படிங்கிற பிரச்சனை இல்லாமல் இந்த 9 இன்ச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா ஸ்லீவ் பத்தலைங்கிற பிரச்சனையே இருக்காது. இப்போ இதில் வளைவு ஷேப் கொடுக்குறோம். நம்ம உயரத்துலேருந்து அந்த 9 இன்ச்சு மார்க் பண்ண இடத்துக்கு இந்த மாதிரி ஈஸியாக வளைவு ஷேப் கொடுத்துடலாம். அடுத்ததாக முன்கையோட சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். முன்கை சுற்றளவு அதே மாதிரி தையலுக்கான அளவு 1 இன்ச்சு அதையும் மார்க் பண்ணிவிட்டு அந்த சுற்றளவுலேருந்து நம்மளோட கையோட சுற்றளவு மார்க் பண்ணியிருக்க பாருங்க, அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி கிராஸாக லைனை ஜாயின் பண்ணிடலாம். அடுத்ததாக ஸ்லீவோட உள்பக்க வளைவு கொடுக்க போகிறோம். அதாவது ப்ளவுஸ்க்கு எப்படி 1/2 இன்ச்சு முன்பக்க வளைவு கொடுத்தோமோ அதே மாதிரியே ஸ்லீவ்லேயும் எந்த இடத்துல வளைவு ஆரம்பித்து முடியுதோ அந்த இடம் வரைக்கும் 1/2 இன்ச்சு உள்பக்க வளைவு கொடுத்தாச்சு. இதுதான் நம்மளோட ஸ்லீவ். நம்ம ஈஸியாக மார்க் பண்ணியாச்சு. இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வர பிரச்சனையே எனக்கு ஸ்லீவோட ஷேப் வரல அப்படிங்கிறது தான். இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்லீவோட ஷேப் ஆகட்டும், அதேமாதிரி சுற்றளவு எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும். அதேமாதிரி ஸ்லீவில் சுருக்கமும் வராது. இப்போ நம்ம வந்து ஸ்லீவும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் சைடில் நமக்கு வந்து நிறைய துணி இருக்குது. இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு துணி பத்தலைங்கிற பிரச்சனை கூட இருக்காது. இப்போ அடுத்ததான் நம்ம வந்து ஸ்லீவோட உள்பக்க வளைவு வந்து கட் பண்ணணும். கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற 2 துணியும் கீழே இருக்கிற 2 துணியும் தனியாக பிரிச்சுடுங்க. 4ஆக மடிச்சிருக்கிறதுனால இப்போ கீழே பார்த்தீங்கன்னா 2 துணி இருக்கும். காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கீழே 2 துணி, அதே மாதிரியே மேலே 2 துணி இந்த மாதிரி பிரிச்சுட்டு இப்போ மேலே இருக்கிற 2 துணியில் மட்டும் ஸ்லீவோட உள்பக்க வளைவு வந்து கட் பண்ண போகிறோம். அந்த 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்க பாருங்க, அந்த 1/2 இன்ச்சை மட்டும் மேலே இருக்க 2 துணி தூக்கிட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, இதுதான் நம்மளோட ஸ்லீவ். ஈஸியாகவே கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்லீவும் ஈஸியாக கட் பண்ணியாச்சு. இதே மாதிரியே நம்மளோட ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டு, அதேமாதிரி பேக்கு, ஸ்லீவு, அதேமாதிரி பட்டி துணி பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம எப்படி ப்ளவுஸ்க்கு வந்து பட்டி கட் பண்ணுவோமோ அளவெடுத்து அதே மாதிரியே கட் பண்ணிக்கலாம். அதில் எந்த மாற்றமும் தேவையில்லை. ரொம்பவே ஈஸியான மெத்தடில் வந்து இன்றைக்கி ஒரு 40 இன்ச் சைஸ் உள்ளவங்களுக்கு வந்து க்ளோஸ் நெக் வச்சு எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை ஏதாவது கமெண்ட் இருந்தாலோ கீழே இருக்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எப்படி க்ளோஸ் நெக் ப்ளவுஸ் கட் பண்ணுறது பார்த்தீங்க. இதே மாதிரியே இன்னும் நிறையா வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் வர பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.